Hello friends, welcome to Karur kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான டிஃபரண்டான தக்காளி குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இதுக்கு வந்து நான் இன்னைக்கு 300 கிராம் அளவுக்கு தக்காளி எடுத்துர்க்கேன். நல்லா வந்து கனிஞ்ச பழமா எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேங்க. இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி சின்ன குக்கர் வச்சிருக்கேன். இப்போ இதல வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ எண்ணெய் வந்து சூடாகட்டும். இப்போ எண்ணெய் லைட்டா சூடானதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கூடிய தக்காளியை இதல ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா இதல 4 பல் பூண்டு, கொஞ்சமா இஞ்சி துண்டு, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இதல மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. அடுத்ததா கரம் மசாலா காரத்துக்கு தேவையான அளவு நான் வந்து இன்னைக்கு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன். அடுத்து வரமிளகாய் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேங்க. பெருங்காயத்தூள் சேர்க்கிறதுனால நல்ல மணமா இருக்கும், டேஸ்டும் நல்லா இருக்குங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து நம்ம mix பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து இது குக்கர் மூடி போட்டு மூடிக்கலாங்க. இதுல வந்து தண்ணி எதுமே சேர்க்க தேவையில்லை. தக்காளியிலே தண்ணி இருக்கும், அதே வந்து வேகிறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். இப்போ மூடி போட்டுக்கலாம். இப்போ விசில் போட்டு 2 சவுண்ட் வரட்டுங்க. 2 சவுண்ட் வந்தனே ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நம்ம வந்து தக்காளி வந்து வேக வச்சோம் இல்லையா, அது வந்து விசில் வந்து ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணி வச்சிருக்கேங்க. இப்போ இது வந்து இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம வந்து மிக்ஸி ஜார்ல நான் வந்து 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்திருக்கேன். அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிருக்கேங்க. இப்போ இது ரெண்டையும் நம்ம பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி பேஸ்டா அரைச்சு நான் ஒரு கப்ல மாத்தி வச்சிருக்கேன். அடுத்ததா குக்கர்ல நம்ம வேக வச்ச தக்காளி வந்து நான் மிக்ஸி ஜார்ல சேர்த்திருக்கேங்க. இப்போ இத வந்து அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி பேஸ்டா அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன் கப்ல. அடுத்ததா ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு இதல நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேங்க. இந்த தக்காளி குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணாதான் டேஸ்டா இருக்கும். அடுத்து அதல கடுகு வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. உளுந்து வந்து 1/4 டீஸ்பூன். இப்போ கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு வந்து பொரிஞ்சு வர டைம்ல பொடியானதுக்குனா ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேங்க. அது கூடவே கொஞ்சமா ஃப்ரெஷ் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. வந்து வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சு. இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி இதை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஏதாவது ட்ராவல் டைமில் நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராசஸோட ஸ்டாப் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் எடுத்துக்கலாங்க. இதே நம்ம வந்து வீட்டில் வந்து அன்னைக்கே செஞ்சு அப்போயே சாப்பிட போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து தேங்காய் பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கலாங்க. இப்போ இது வந்து லைட்டாக ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா வந்து கொதிச்சு இந்த மாதிரி வரணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம கிளறி விட்டுறலாங்க. இப்போ வந்து கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, ஸோ அதை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தேங்காய் பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துருக்கிறதுனால நல்லா ஒரு 2 கொதி வரட்டும். பாருங்கள், இப்போ நல்லா வந்து கொதி வந்துட்டுருக்கு. இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி தழை நான் தூவி விட்டுக்கிறேங்க.
அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான தக்காளி குழம்பு தயாராகிடுச்சு. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே நம்ம சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சன்லையும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் கரூர் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.